ரொம்ப அதிகமான இன்ஃபீரியாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாமே. நமக்கு அதிகமாக டிப்ரெஷன் இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நிறைய வேலைகளை இழுத்து போட்டுக்குவோம். நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சரியாக வேலை செய்யலையோ, நாம வந்து நம்மளை வேலையை விட்டு தூக்க போகிறாங்களோ, அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சரியாக இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒருத்தவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னா கூட, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, அதிகமாக வேலை பண்ண ஆரம்பிப்போம். பயங்கரமாக வேலைகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்க ஆரம்பிப்போம். பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அந்த வேலை வந்து அவ்வளவு நீட்டி நிலச்சி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏன்டா செய்கிறேன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிப்போம். பிகாஸ் ஆல் டு சாட்டிஸ்ஃபை அவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்படி இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுன்னு சொன்னால், வி ஹாவ் ஓவர்வெல்மிங் வித் அவர் லாட் ஆஃப் ஒர்க். பயங்கரமாக அப்படியே போட்டு ஒரு அப்படியே கடலுக்குள்ளே தத்தளிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை அப்படிங்கிறது நமக்கு வந்து வருகிறது நம்முடைய வாழ்க்கையில். இப்படி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், எமோஷ்னலாகவும் நாம் அந்த மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கிறனால நிறைய விதமான சிந்தனைகள் என்பது அப்படியே என்னை போட்டு அப்படியே ஒரு அலைகளுக்குள்ளே அப்படியே இது பண்ணுற மாதிரி அந்த வே ஆஃப் தாட்ஸ் வந்து இருக்கிறனால என்னால் வந்து